Hello everyone, I'm Advocate Franklin Joshua. சரிங்க சார், ஃபஸ்ட்டு இந்த வீடியோ முன்னாடியே ஒரு கேள்வி. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம தான் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரி யோசிக்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவர் கண்ணு முன்னாடியே ஒரு குற்றம் நடக்குதுங்க. அப்போ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணலாமா பண்ண முடியாதா? ஒரு போலீஸ் ஆஃபீஸரால் வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியுங்க. அதுக்கு தான் வந்து இந்த ஜிப்சோட்ரா அப்படின்ற ஒரு ஷார்ட்கட். இந்த ஜிப்சோட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஃபார் காக்னிசபிள் அஃபென்ஸ், புலன்கொள் குற்றம். இப்போ வந்து காவல்துறை அதிகாரி முன்னாடி வந்து ஒரு புலன்கொள் குற்றம் நடக்குது, அவர் கண் முன்னாடி நடக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அதே போல் ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் இருக்கார், ஒரு பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி இருக்கார், அவர் கண்ணு முன்னாடி, அப்போ அவரை வித்தவுட் வாரண்ட்டில் அரெஸ்ட் பண்ண முடியும். ஒரு ஐஓ, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து புலனாய்வு அப்போ கண்டிப்பாக வந்து இவர் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு நம்புவதற்கான காரணம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா சாட்சியை மிரட்டுவார், சாட்சியை கலைச்சிருவார் அப்படின்னா அவரை வந்து வித்தவுட் வாரண்ட்டில் அரெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேறு யார்? ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்களாம் வந்து முறையான தகவல் கொடுக்காமல் ஒரு தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்த இடத்துல அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு யார்? பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி. இந்த ப்ரொக்ளைம்டு அஃபெண்டரையும் வந்து நம்ம பார்த்ததுமே வித்தவுட் வாரண்ட்டில் அரெஸ்ட் பண்ண முடியும். அதே போல் இப்போ ஒரு கன்விக்ட்டு வந்து வெளியே வராருங்க, ஒரு கன்விக்ட் வந்து நிபந்தனை பேரில் வராருங்க. நீதிமன்றம் வந்து சொல்லுது, நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ உங்களோட வசிப்பிடத்தை வந்து உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு. அந்த இடத்துல அவர் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாரோ அந்த தகவல் தெரிவிக்காத பட்சத்தில் அவரை தாராளமாக வித்தவுட் வாரண்ட்டில் அரெஸ்ட் பண்ணலாம். அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்ணு முன்னாடி ஒரு குற்றம் நடக்குதுன்னா தாராளமாக அவரை அரெஸ்ட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து இந்த ஜிப்சோட்ரா அப்படின்ற ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். அப்போ சி மீன்ஸ் காக்னிசபிள் அஃபென்ஸ், ஒரு புலன்கொள் குற்றம். இது இன்வெஸ்டிகேஷன் எல்லாருக்கும் தெரியும். ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர், பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி. இது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, ஒரு திருட்டு பொருளை வச்சுருக்காருங்க, அப்போ அவரை தாராளமாக அரெஸ்ட் பண்ணலாங்க. அப்ஸ்ட்ராக்ட் போலீஸ். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா டைரக்ட் லிட்ரல் மீனிங் வந்து தடையை ஏற்படுத்தல். ஒரு காவல்துறை வந்து சட்டப்பூர்வமான ஒரு சட்டப்படி தாங்கிட்ட இருக்கிற அதிகாரமான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து தடையை ஏற்படுத்தினா கண்டிப்பாக வந்து வித்தவுட் வாரண்ட்டில் அரெஸ்ட் பண்ணலாம். அப்போ டெசர்டர் ஃப்ரம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து இராணுவத்தில் அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் தப்பி ஓடி வந்துட்டாங்க, அவங்கள வந்து பார்த்து தான் அரெஸ்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராடிக்ஷன் லாஸ். இந்தியாவின் வெளியே ஒருவர், எக்ஸ்ட்ராடிக்ஷன் லாஸ், இந்தியாவின் வெளியே ஒருவர் குற்றம் செஞ்சுட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து வித்தவுட் வாரண்ட்டில் அரெஸ்ட் பண்ணலாம். ரிலீஸ்டு கன்விக்ட், இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க இருக்கிற வசிப்பிடத்தை வந்து தகவல் தெரிவிக்கணும். இது வந்து பிஎன்எஸ்எஸில் எந்த செக்ஷன் அப்படின்றத வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க. அரெஸ்ட் பை ரெக்வசிஷன், வேறு ஒரு காவல்துறை அதிகாரி வேண்டுதல் பேரில் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தாராளமாக கைது செய்யலாம். அப்போ இந்த ஜிப்சோட்ரா என்ன சார், லெமன் சோடா அப்படி கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன சார் ஜிப்சோட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா புரியும். காக்னிசபிள், இன்வெஸ்டிகேஷன், ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர், ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, அப்ஸ்ட்ராக்ட் போலீஸ், டெசர்ட் ஃப்ரம் ஆர்ம்டு, எக்ஸ்ட்ராடிஷன், ரிலீஸ்டு கன்விக்ட், அரெஸ்ட் பை ரெக்வசிஷன். இதுதான் இன்றைக்கி பார்க்குற இது எந்த செக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 35 சப் கிளாஸ் 1, பழைய சிஆர்பிசியில் செக்ஷன் 41 நம்ம பார்த்துருப்போம்ல, அதுதாங்க இது. அப்போது காவல்துறை அதிகாரி நினச்சா வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். இது போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.